ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். திருமண பொருத்தம் தொடர்பாக நம்ம பல்வேறு வீடியோக்களை பல்வேறு குறிப்புகளை மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுத்துக்கிட்டு வரோம். நாம் திருமண பொருத்தம் பார்க்குறது இல்லைன்னா கூட திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் வேணும், விளக்கங்கள்லாம் இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பொருந்தாத ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன சொல்கிறாங்கன்னா சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த இடத்துல ஒரு ராசி பொருந்தாதுன்னா நமக்கு இந்த ராசியே பொருந்தாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நாம் எந்த ராசியில் பொருந்திருக்கோமோ அந்த ராசியிலேருந்து 6வது 8வது ராசிகள் நமக்கு திருமணத்துக்கு பொருந்தாது அப்படின்னு குறிப்பாக சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கும் அதே போல் தொடர்ந்து சில லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய அந்த சில விஷயங்களுக்கும் திருமணத்துக்கும் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சஷ்ட அஷ்டகம் அப்படிங்கிறது? இப்போ சஷ்டின்னா நமக்கு தெரியுதில்ல, 6வது திதியை தானே நம்ம சஷ்டின்னு சொல்கிறோம். இப்போ சஷ்டிங்கிறது 6வது அப்படின்னு அர்த்தம். அஷ்டமின்னா நமக்கு தெரியும் அது 8வது திதி. அப்போ அஷ்ட அப்படின்னா 8. என்ன அஷ்ட கோணலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சஷ்ட அஷ்டக ராசிகளை சேர்த்து இணைத்து வைத்து திருமணம் செய்யக்கூடாது, இல்லை தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இப்போது சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு ராசிக்கு 6வது ராசி சஷ்ட ராசி, 6வது ராசின்னு வச்சுக்கோங்க. 6வது ராசியிலேருந்து ஏற்கனவே ஒரு ராசியை கணக்கிட்டிங்கல்ல, உதாரணம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் கூட தெளிவாக வரணுன்னா, மேஷம்ங்கிறது ஒரு ராசின்னா கன்னிங்கிறது அதுலேருந்து 6வது ராசி. அப்போ அது பொருத்தம் செட் ஆகாது. அப்போ கன்னியிலேருந்து 8வது ராசியை பார்த்திங்கன்னா மேஷ ராசி வரும், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு 6வது ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி வரும். துலாமுக்கு 8வது ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசி வந்துடும். அப்புறம் மிதுனத்துக்கு எடுத்திங்கன்னா மிதுனத்துக்கு 6வது ராசி விருச்சிகம்னா விருச்சிகத்துக்கு 8வது ராசி மிதுனம். அதே போல் தனுசுக்கு 6வது ராசி ரிஷபம்னா ரிஷபத்துக்கு 8வது ராசி தனுசு. மகரத்துக்கு 6வது ராசி மிதுனம்னா மிதுனத்துக்கு 8வது ராசி மகரம். அப்புறம் கும்பத்துக்கு 6வது ராசி கடகம்னா கடகத்துக்கு 8வது ராசி கும்பம். மீனத்துக்கு 6வது ராசி சிம்மம்னா சிம்மத்துக்கு 8வது ராசி மீனம். இப்படியே தான் ஒரு ராசியும் பார்த்திங்கன்னா எந்த ராசிக்கு எது 6வது ராசியோ அந்த ராசிக்கு நம்ம முதல்ல குறிக்கிற ராசி 8வது ராசி. இதை தான் ஒரு ராசியிலேருந்து 6வது ராசி 8வது ராசின்னு பிரிக்கிறோம். அப்போ அந்த 6வது ராசியும் 8வது ராசியும் இணைந்து செயல்படக்கூடாது. அப்படி இணைந்து செயல்பட்டால் அவங்க வாழ்க்கை ருசியாக இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. சில நேரத்தில் ஈர்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த லாப நோக்கத்தோட தொழில் அப்படின்னாலே லாபம் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா? அப்போ இந்த லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது இல்லை. ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல இந்த 6வது 8வது ராசிகளை வச்சு பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட தொழில் திறமை இருக்கும், அதாவது அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். இவங்க பணம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இந்த 2 பேரும் இணைந்து செஞ்சால் ஒரு பக்கம் பணம் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் தொழில் இருக்குது, இது டெவலப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி சேர்க்கும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராசிக்கு 6வது ராசியை சேர்த்துடாதீங்க, அதே மாதிரி ஒரு ராசிக்கு 8வது ராசியை சேர்த்துடாதீங்க. இவங்க 2 பேரும் தொழில் ரீதியாக என்ன தான் போராடினா கூட அதில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் 6வது ராசி 8வது ராசி மிகப்பெரிய அளவுக்கு ஒருத்தர் மேலே உள்ள ஈர்ப்பு ராசியாக கூட அமையிறது நிறைய இடங்கள்ல அமையும். அப்போது 6வது ராசியையும் 8வது ராசியையும் சேர்த்து திருமணம் செய்து வைக்கும்போது, உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப ராசியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கே 6வது ராசி துலாமை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, துலாம் ராசிக்கு 8வது ராசியாக ரிஷபத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ராசி வீட்டுக்குரிய கிரகம்ங்கிறது ஒரே சுக்கிரனாக இருந்தால் கூட சில நேரங்களில் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துறது கிடையாது. எப்படின்னா ஒருத்தருக்குள்ள அந்யோன்யமான உறவு இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அதாவது ஒருத்தவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்க தவறாமல் கேட்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் கடுமையாக உழைச்சா கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொருளாதாரம் நம்மளை விட்டு கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி சம்பாரித்து சேர்த்து வைக்கிற பணம்ங்கிறது தேவையில்லாத விஷயங்களில் கரைஞ்சிக்கிட்டு வேறு மாதிரி செலவாகுது. இது ஒரு பக்கம்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா
இந்த கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமே இல்லாத சில உறவுகள்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்குது. இப்படியேன்னா இப்போ தொழில் செய்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? லாபம் வர்ற வரைக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. சில இடங்களில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் வரும்போது என்னுடைய பங்கு தானே, என்னுடைய உழைப்பு தானே அதிகம், என்னுடைய திறமை தானே அதிகம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் பேசி அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் இல்லாத ஒரு சூழல் உருவாகிடுது. அப்போ எப்படி பார்த்தாலும் 6வது 8வது ராசிகளை திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஓரளவுக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. அதே போல் இணைந்து செயல்பட்டு சில தொழில்களை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் விலகி கூட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கரெக்ட், இது வரைக்கும் ஓகே. இப்போ முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா செஞ்சுடுவோம். ஏற்கனவே இந்த சஷ்டாஷ்டக ராசி, அதாவது 6வது 8வது ராசியை திருமணம் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் 2 பேரும் அன்பாக தானே இருக்கோம், பொருளாதார கஷ்டம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும், அதுவும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அப்படி தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கவலை இல்லை. நாங்கள் 2 பேருக்கு என்னைக்கு கல்யாணம் நடந்ததோ அன்னையிலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கோம், 5 பைசா மிச்சப்படுத்த முடியல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டது தான் நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரை சொல்லுவார். அங்கே கேட்டிங்கன்னா, இவரை கல்யாணம் பண்ணிக்காமல் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கேட்பாங்கல்ல, மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் வெளியில் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சம் இந்த பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருந்திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுதான் இந்த 6, 8 ராசி. இது தொழிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது, திருமண உறவுகள் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, அப்படியா? இப்போ இந்த 6வது 8வது ராசிகள் சேர்ந்து எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வி இருக்குது, நல்ல கேள்வி தான். இப்போது பொதுவாக சில பேருக்கு ஒரு ஊரில் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுங்கிறது யாருக்கு லாபம் கூறக்கூடிய தொழில்? யாருக்குமே லாபம் தரக்கூடிய தொழில் அல்ல. மக்கள் மத்தியில் ஒரு ஆன்மீக வளர்ச்சியை பெருக்கிறதுக்கோ, மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, கோயில் போய் வழிபடுறதுக்கோ, ஏதோ ஒரு கோரிக்கை டெய்லி ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கோ கோயிலுங்கிறது பொதுவான இடம் இல்லையா? இந்த ஒரு 2 பேர், இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் 2 பேர் சேர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நினைக்கிறோன்னு முடிவு பண்ணி அந்த காரியத்தில் இறங்கினாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வச்சுருவாங்க. ஏன்னா இதில் லாப நோக்கம் கிடையாது. அதே போல் ரொம்ப நாளாக நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடமே இல்லை, அதனால் நம்மளாம் ஆள் கொஞ்சம் பணம் போட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொது வாழ்க்கையில் இறங்கி செய்கிறாங்கல்ல, ஆதாயம் கருதாமல் இறங்கி சேவை செய்கிறவங்க இறக்குறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது. அதே சமயம் தனிப்பட்ட மனிதர்களோட இந்த கூட்டு தொழிலுக்கும் ஆண் பெண்ணோட திருமண வாழ்க்கைக்கும் இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் பெரிய அளவுக்கு உதவி புரியறது இல்லை. அதனால் கூடுமான வரைக்கும் நட்பு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தொழில் செய்கிற இடங்கள்லையும் ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த சஷ்டாஷ்டக ராசிகளை பார்த்து முடிவு பண்ணலாம். அதிலே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அனுகூல சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அனுகூல சஷ்டாஷ்டகம்னா கூட இருந்தே காலி பண்ணுறதா? சஷ்டாஷ்டகம்னாலே பிரச்சனை அப்படின்னு ஆன பிறகு அதில் என்ன அனுகூலம்? ஒருத்தவங்க செய்யக்கூடிய மைனஸ் சில நேரங்களில் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது எப்போதும் நடக்காது, ரேர் அக்கேஷனில் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் அது நடக்கலாமே தவிர இதை நம்ம மேஜராக எடுத்துகிட்டு இறங்க முடியாது. சரி, ஓகே, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? மக்களுக்கு எல்லாமே நடக்குதோ நடக்கலையோ ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொன்னால் தானே மகிழ்ச்சி அடைவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பல மூத்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரம் தான் இது. எந்த நூல்கள்லையும் மிகப்பெரிய அளவுக்கு குறிப்புகளில் இல்லாட்டி கூட, ஏன்னா இதெல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய அந்த அடிப்படை கேள்விகளாகவே கேட்டுட்டு வராங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, கல்யாணம்லாம் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நாங்கள் இப்படி இருந்து ஏற்கனவே தொழிலை ஸ்டார்ட் பண்ணோமோ போயிட்டுருக்க, இப்போ திடீர்னு நிறுத்தினா 2 பேருக்கும் லாஸ் இல்லை வரும், இப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல. அதுபோல் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஷ்டாஷ்டக ராசிகள் 6, 8வது ராசிகளில் பிறந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகிறவர்கள் ஒரு நெருக்கடியில் தான் இருப்பாங்க. அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்களும் நெருக்கடியில் தானே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம், திருமணமானவர்கள் தம்பதிகளாக சேர்ந்து போய் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில், அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த முருகன் கோயிலில் எடைக்கு எடை காய்கறியையும் பழத்தையும் துலாபாரமாக கொடுக்கறது ஓரளவு அந்த நெருக்கடியை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு சாதாரண பரிகாரம் தான், யாரும் சொன்னதில்லை, இருந்தாலும் முதன்முறையாக நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே போல் தொழில் ரீதியாக சஷ்டாஷ்டக ராசிகள் கூட்டு சேர்ந்து சில தொழில் பண்ணி நெருக்கடிகளை சந்தித்தால் கூட போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே போல் ஒரு மலை மேலே உள்ள முருகன் கோயில்களுக்கு எடைக்கு எடை காய்கறி அல்லது பழங்களை துலாபாரமாக கொடுத்துட்டு வர்றது ஓரளவு அதுலேருந்து விடுபடலாம்ங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 6வது ராசி 8வது ராசி ரெண்டுமே பகை ராசியாக தான் மேக்சிமம் இருக்கும். இந்த கிரகத்து இதுக்கும் அதுக்கும் நட்பு கிரகம் எதுன்னு எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ரிஷபம் ராசிக்கு 8வது ராசி அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி வருது இல்லையா? இப்போ ரிஷபத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன்,
தனுசுக்கு உரிய கிரகம் வந்து குரு. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான நட்பு கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு செவ்வாய், சுக்கிரனுக்கு செவ்வாய் மிகப்பெரிய அளவுக்கு பகை கிரகம் கிடையாது. அதே போல் தனுசு ராசிக்கு உரிய குருவுக்கும் செவ்வாய் வந்து நட்பு கிரகம்தான். அப்போ 2 கிரகத்துக்கும் 2 ராசிக்கு உரிய கிரகத்துக்கும் நட்பு கிரகமாக உள்ள ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த சஷ்டாஷ்டக ராசிகளில் இணைந்து தொழில் பண்ணுறவங்களோ, சஷ்டாஷ்டக ராசிகளில் உள்ள தம்பதிகளோ மலை மீது உள்ள முருகன் கோயிலில் ஓரளவு இடைக்கேட துலாபாரம் கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக இதை எடுத்துக்கலாம். அது பரிகாரங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளை நாம் ஒரு சில விஷயங்களில் கட்டுப்படுத்திக்கிறது தானே தவிர இதை முழுக்க முழுக்க நாளைக்கே மாறிவிடாது. குபேரன் மாதிரிலாம் அடிச்சுலாம் புரட்டிட்டுலாம் வர முடியாது சொத்தை. அதெல்லாம் சும்மா பேசிக்கலாம். அதனால் இது வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பாக நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் ஓரளவு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஓரளவு அனுபவத்தில் நம்ம கண்டதுனால இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் இங்கே சொல்ல வரோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.